வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 38. ஐயோ என் அண்ணன். அன்றிரவு வழக்கம் போல் சங்கீத சதாரம் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. கமலபதி சதாரம் வேஷத்தில் மேடையில் வந்து நடித்து கொண்டிருந்த போது தற்செயலாக அவனுடைய பார்வை அபிராமியின் மீது விழுந்தது. ஒரு நிமிஷம் அவன் மெய்மறந்து போனான். அச்சமயம் மேடையில் சொல்ல வேண்டியதை கூட மறந்து போய் நின்றான். கோமுட்டி செட்டியாரின் மகன் வேஷம் போட்டவன் கெட்டிக்காரனாதலால் அவன் கமலபதியின் கால் விரலை தன் கால் விரலால் அமுக்கி, என்ன நான் கேட்கிறேன், சும்மா இருக்கிறாயே என்று கூறி மறுபடியும் ஒரு கேள்வியை போட்ட போதுதான் கமலபதிக்கு நாடக கட்டம் ஞாபகத்திற்கு வந்தது. அந்த காட்சி முடிந்ததும் திரை விட்டதும் கமலபதி முத்தையனிடம் அவசரமாக சென்று, முத்தையா, ஒரு அதிசயம் என்றான். முத்தையன் என்னவென்று கேட்கவும், அபிராமி நாடகம் பார்க்க வந்திருக்கிறாள் என்பதை தெரிவித்து, நல்ல வேளை நான் முதலில் அவளை பார்த்தேன், எனக்கே ஒரு நிமிஷம் திணறி போய்விட்டது. நீ மேடையில் இருக்கும்போது திடீரென்று அவளை பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பாயோ என்னமோ என்றான். முத்தையன் அளவில்லாத ஆவலுடனும் பரபரப்புடனும் மேடையின் பக்கத்தில் தட்டிக்கு சமீபம் வந்து இடுக்கு வழியாக கமலபதி காட்டிய திக்கை நோக்கினான். அடுத்த நிமிஷம் அவன் கமலபதியை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவன் உடம்பு நடுங்கிற்று. கமலபதியை அவன் தனி இடத்திற்கு அழைத்து சென்று, கமலபதி, நான் சாயங்காலம் சொன்னது நிஜமாய் போய்விடும் போலிருக்கிறது. அபிராமியின் பக்கத்தில் இருப்பது யார் தெரியுமா? அவர்தான் திருப்பரங்கோயில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். ஏதோ சந்தேகம் தோன்றித்தான் அவர் அபிராமியை இந்த நாடகத்திற்கு அழைத்து வந்திருக்க வேண்டும் என்றான். சர்வோத்தம சாஸ்திரி முத்தையனை பார்த்ததில்லையே தவிர முத்தையன் திருப்பரங்கோயிலில் இருந்தபோது பல தடவை சாஸ்திரியை பார்த்திருக்கிறான். ஒரு ஊரில் சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பார்ப்பவரை அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியுமா என்ன? நண்பர்கள் இருவரும் கவலையுடன் ஆலோசனை செய்தார்கள். முத்தையன் நாடகம் முழுவதும் நடித்துவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார்கள். அவன் அபிராமியின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் தெரிந்தவள் என்பதாக காட்டிக்கொள்ளக்கூடாது. வேறு வழி ஒன்றும் இல்லை. இப்போது மேடைக்கு வரமாட்டேன் என்றால் எல்லாம் ஒரே குழப்பமாக முடிவதோடு சந்தேகமும் ஊர்ஜிதமாகும் அல்லவா? ஏதாவது அபாயத்திற்கு அறிகுறி தென்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் யோசித்து முடிவு செய்தார்கள். கமலபதி சென்னைக்கு வந்ததும் ஒரு செகண்ட் ஹேண்ட் மோட்டார் கார் வாங்கியிருந்தான். நடிகர்கள் வருவதற்கென்று கொட்டகைக்கு பின்னால் ஒரு தனி வழி இருந்தது. அவனுடைய காரை அங்கேதான் நிறுத்தி வைப்பது வழக்கம். அவசியம் ஏற்பட்டால் முத்தையன் அந்த காரில் ஏறி ஓட்டிக்கொண்டு போய்விட வேண்டியது. அப்புறம் பகவான் விட்ட வழி விடுகிறார். கமலபதி, உன் வாக்குறுதியை மறந்துவிடாதே என்று கடைசியாக கேட்டுக்கொண்டான் முத்தையன். நாடகம் நடந்து கொண்டு வந்தது. சதாரமும் திருடனும் சந்திக்கிறார்கள். திருடன் பாடுகிறான். கண்ணே, உனக்கு பயம் ஏனோ? நீ கவலை கொள்ளவும் விடுவேனா? அடி பெண்ணே, பிரமாதம் பண்ணிடாதே, கள்ள பிறப்பென்று அவமதிக்காதே. கண்ணன் என்பான் ஒரு கள்ளன், முன்னம் கண்ணியர் மனங்களை கவர்ந்தான். அவன் கண்ணமிடா இதயமில்லை, காதல் கொள்ளையிடா உள்ளமில்லை. வெண்ணை திருடிய அவன் கள்வன், எங்கள் வம்சத்திற்கே வழி முதல்வன். அவன் கண்ணன் குலத்தில் பிறந்தேனே, ஏற்ற கள்ள புருஷனாய் வாய்த்தேனே. கடைசி அடியை பாடும்போது திருடன் தன் முகமூடியை விளக்குகிறான். உடனே சதாரம் மூர்ச்சித்து விழுகிறாள். அதே சமயத்தில் சபையில் குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை பிளந்து கொண்டு, ஐயோ என் அண்ணன் என்ற ஒரு குரல் எழுந்தது. அடுத்த கணத்தில் அபிராமி நிஜமாகவே மூர்ச்சை அடைந்து விழுந்தாள். மீனாட்சி அம்மாள் அவளை தாங்கி கொண்டாள். சப் இன்ஸ்பெக்டர் ஒரு துள்ளி எழுந்து பின்புறம் நோக்கி சமிக்கை செய்தார். உடனே அங்கிருந்த 4 பேரும் எழுந்து விரைந்து சென்றார்கள். இதற்குள் சபையில் பாதி பேருக்கு மேல் எழுந்து நிற்கவும், என்ன என்ன என்று ஒருவரை ஒருவர் கேட்கவும், காரணம் தெரியாமல் சில பேர் விழுந்தடித்து வெளியே ஓடவும், இம்மாதிரி அல்லோலகல்லமாகி போய்விட்டது. மேடையில் திரையை விட்டுவிட்டார்கள். உடுப்பணியாத போலீசார் 4 பேரும் வெளியே சென்று அங்கே தயாராகி இருந்த உடுப்பணிந்த போலீஸ்காரர்களை அழைத்து கொண்டு மேடைக்கு ஓடினார்கள். அங்கே மூலை முடுக்குகளெல்லாம் தேடியும் கூட திருடன் அகப்படவில்லை. கமலபதி கவலை தேங்கிய முகத்துடன் ஆவலுடன் எதையோ எதிர்நோக்குபவன் போல் இருந்தான். சில நிமிஷங்களுக்கு பிறகு சற்று தூரத்திற்கு அப்பாலிருந்து அவனுடைய மோட்டார் ஹாரனின் சப்தம் வரவும் அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.